வெல்கம் டு மை சேனல். இங்கே நிவின் வந்து அப்படியே ராகினிகிட்ட பேச்சு கொடுத்துன்னு இருக்கிற டைமில் எனக்கு என்னவோ உன் ஃபேமிலிக்கிட்ட எல்லார்கிட்டேயும் சாரி கேட்கணும்னு தோணுது ராகினி போது ராகினி அப்படியே வந்து பேசும்போது அப்போ நிவின் வந்து சொல்லுவார், மாமா கிட்ட நான் காலில் ஊந்து மன்னிப்பு கேட்கணும், மாமா எங்கே இருக்கிறாருன்னு சொல்லு ராகினின்னும் போது ராகினிக்கு சொல்லணுமா உடனே நிவின் அப்படியே மேலும் கீழமாக பார்க்குது. ஏன்னா இப்போ பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா தானே பசுபதியை தம்மு திம்முன்னு அடித்து இங்கே எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும். உடனே வந்து சந்தேகப்படுறத பார்த்தோன்னே நிவின் வந்து உஷாராயிடுறா. ஓஹோ, ராகினி ரொம்ப உஷாராகிறானோடனே உடனே ஆக்டிங்கை மாற்றுறாரு. இல்லை ராகினி, நான் எதை உண்மை பேசினாலும் நீ ஒத்துக்க மாட்டேன், ஏன் நீ என்கிட்ட விருப்பம் இல்லாத உட்காந்து பேசி நிற்கிறேன், நீ கிளம்பு ராகினி, நான் மாமாவை எப்போ பார்த்தாலும் நான் சாரி கேட்டுக்கிறேன், மாமிக்கிட்டேயும் நான் சாரி கேட்டதா நீ போய் சொல்லுன்னும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நிவின், நீ பேசுன்னு சொல்லும் போது இல்லை ஏதோ உன்கிட்ட பேசணும், மாமா கிட்ட சாரி கேட்கணுன்னு தான் நினச்சேன் ராகினி, போதும் நான் கிளம்புறேன். என்ன உனக்கும் ரோகிணிக்கும் ஏதாவது சண்டையா, அதால் தான் இப்போ நான் என்னை கூப்பிட்டு வச்சு பேசினுக்கிறியான்னும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் சண்டையெல்லாம் இல்லை, ஏதோ என் வாழ்க்கை இதுதான் அமைஞ்சு போச்சு, ஏதோ நான் வாழ்ந்து நிற்கிறேன் ராகினி, எனக்கு அந்த வாழ்க்கையே போதும்ன்ட்டு அப்படியே நிவின் வந்து ரொம்ப நல்ல பையனாக வந்து ராகினி கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறாருங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.